அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் மாசு அவர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய பட்டியலை போட்டார். எனக்கே வியப்பாக இருந்தது. அந்த பட்டியலை நான் இங்கு போட்டால் இவன் பெருமையை இவனே பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடும். அப்படி நான் பட்டியல் போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நான் பணியாற்றிய தொகுதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தந்த வாய்ப்பில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என் மீது காட்டிய அன்பில் அந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து முடித்தோம். அப்படி செய்து முடித்த நலத்திட்டங்களை எந்தெந்த ஊருக்கு என்ன செய்திருக்கிறோம் என்கிற பட்டியலை என் நினைவுகளின் அடுக்கில் இருந்து நான் பேச முடியும். ஆனால் அண்ணன் மாசு அவர்களுக்கு சைதாப்பேட்டை தான் தொகுதி. 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து அவர் அமைச்சராக இருந்தார். எனவே 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன செய்தோம் என்று அவர் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அப்படி 234 ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் மருத்துவ துறை சார்பில் என்னென்ன செய்தோம் என்கிற பட்டியலை அவர் அடுக்கிய போது உண்மையிலேயே நான் வியந்து போனேன். அவருடைய நினைவாற்றல், அது நினைவாற்றல் என்பதை விட எவ்வளவு ஈடுபாட்டோடு ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. அவரிடம் நான் ஒரு பட்டியலை எடுத்து காட்டினேன். அவர் அமர்ந்தவுடன், நீங்க இப்படி பேசிட்டீங்க, நீங்க சொன்னது கொஞ்சம், ஆனால் நாம் செய்திருப்பது நிறைய என்று சொல்லி ஒரு பட்டியலை காட்டினேன். மற்ற எந்தெந்த தொகுதிகளுக்கு எப்படி வேலை நடந்தது என்பது எனக்கு தெரியவில்லை, கட்டாயமாக நடந்திருக்கும். ஆனால் நாகப்பட்டினத்தில் குறிப்பாக அவர் பொறுப்பேற்று செயல்படுத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையில், மருத்துவத்துறையில் எந்தெந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எந்தெந்த துணை சுகாதார நிலையங்கள் அது சீர்கெட்டு கிடக்கிறது, அதை சீரமைக்க வேண்டும், அதற்கு புதிய கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினேனோ அதையெல்லாம் குறித்து கொண்டு நான் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தார். கிட்டத்தட்ட 5-6 சுகாதார நிலையங்களுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்களை தந்தார். திருக்கண்ணபுரம், திருப்பயத்தங்குடி, கணபதிபுரம், திட்டச்சேரி, போலகம் ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம், ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பொருட்செலவில் 1 கோடிக்கு மேல் திட்ட மதிப்பீட்டில் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் புதிய கட்டிடம். அதுபோல பூதங்குடி, ஆழியூர், சிக்கல், வடகரை, ஆலத்தூர் நிறைய துணை சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சுகாதார நிலையம், நாகூர் நகர்ப்புற சுகாதார நிலையம், சாமந்தாம்பேட்டை நகர்ப்புற சுகாதார நிலையம், நாகப்பட்டினத்திலேயே மருந்து கொத்தளம் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது, அங்கே இருந்த ஒரு துணை சுகாதார நகர்ப்புற சுகாதார நிலையம், அத்தனை சுகாதார நிலையங்களுக்கும் புதிய கட்டிடம். இந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பையும் புதிய கட்டமைப்பாக ஒரு ஆட்சியால் மாற்ற முடியும் என்று மாற்றி காட்டியவர்கள் அவர்கள். அப்ப இப்படித்தானே தமிழ்நாடு முழுவதும் வேலை நடந்திருக்கும், அப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது என்று அண்ணன் சொன்னார். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் பணியாற்றிய, அந்த அளவுக்கு மக்களுக்காக வேலை செய்த, அந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அந்த ஆட்சிக்குத்தான் இன்றைக்கு மக்கள் இப்படி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட பெரிய பெரிய முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆனாலும் தோல்வியில் துவண்டு விடுவது அது முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் அல்ல, வீறு கொண்டு எழுவதுதான் அவருடைய அரசியல். மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதுதான் அவருடைய அரசியல். மக்களோடு மக்களாக மீண்டும் கரம் கோர்த்து நிற்பதுதான் அவருடைய அரசியல். நாம் யாருக்கு செயலாற்றுகிறோமோ அவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நன்றியோடு இருக்க மாட்டார்கள். ஆனாலும் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான்
முத்தமிழறிஞர் கலைஞர் கற்றுத்தந்த அரசியல். எனவே அவரை நினைவு கூறுகிற இந்த கூட்டம் என்பதும் அவருடைய நினைவு நாளை கடைபிடிப்பது என்பதும் மீண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான். முன்னால் பேசிய தோழர் தங்கை சொன்னார், மதிவதனி, கலைஞர் எப்படியெல்லாம் குறிவைக்கப்பட்டார். இன்றைக்கு ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, அணிகள் மாற்றம் நடந்துவிட்டது. ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, அணி மாற்றம் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எம்மை போன்றவர்கள் கொள்கையை மாற்ற முடியுமா? 3 மாதத்திற்கு முன்னால் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, அவர் ஆற்றிய பணிகள் இன்னென்ன என்றெல்லாம் பட்டியல் போட்டு நீட்டி முழங்கிய நாங்கள் இப்போது எங்கள் வாயை பூட்டி வைக்க முடியுமா? திராவிட மாடல் இந்தியாவுக்கே ரோல் மாடல் என்று சொல்லி மேடைதோறும் முழங்கி இருக்கிறோம், மக்களிடம் போய் பேசி இருக்கிறோம். இல்லை இல்லை, இப்போது 3 மாதத்தில் அது திராவிட மாடல் அல்ல என்று மாற்றி பேச முடியுமா? பேச முடியாது. பல ஆண்டுகளாக எந்த கருத்தை மக்களிடம் சொன்னோமோ, எந்த கொள்கையை முன்னிறுத்தினோமோ, எந்த கொள்கையின் ஐக்கானாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்தோமோ அதை அப்படியே பார்க்கிறோம், அப்படியே தொடர்கிறோம். எந்த மாற்றமும் எங்களிடம் இல்லை. மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசினால் அது மலிவான அரசியலாக போய்விடும். மலிவான அரசியல் செய்ய எமக்கு தெரியாது. மலிவான அரசியல் செய்ய முடியாது. ஆதாய அரசியல் செய்ய முடியுமா? 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சி இருந்தது. முதலமைச்சர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். கேட்டதையெல்லாம் என்றால் தனிப்பட்ட முறையில் எதையும் நானும் கேட்கவில்லை, தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இப்போது ஒரு பட்டியல் போட்டார் அல்லவா, நானும் ஒரு பட்டியல் போட்டேன் அல்லவா. நாகப்பட்டினம் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கொள்கைக்கு நம்முடைய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு நெருக்கமாக இருந்தோம். அதனால் ஆட்சியை பாராட்டி பேசினோம். அதனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை பாடினோம். அதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பாராட்டி பேசினோம். இப்பதான் ஆட்சி மாறிடுச்சுல, அப்படியே இப்ப பிளேட்டை மாத்திரலாம்ல. மாத்தி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பாராட்டி பேசலாம் தானே, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசலாம் தானே. ஆதாய அரசியல் தான் எங்களுடைய அரசியல் என்றால் கடந்த 5 ஆண்டுகளும் அதைத்தான் நாங்கள் செய்திருக்க வேண்டும். இப்போது ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, நாங்களும் மாற்றி பேசி இருக்க வேண்டும். ஆனால் ஆதாய அரசியல் அல்ல எங்கள் அரசியல். ஏன் அப்படி மாற்றி பேசாமல் அன்றைக்கு என்ன பேசினோமோ அதே இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுவது, நாங்கள் உள்வாங்கி இருப்பது கருத்தியல் அரசியல், கொள்கை அரசியல், நாகரிக அரசியல், பண்பாடான அரசியல், முதிர்ச்சியான அரசியல். எனவே அந்த அரசியலை எந்த காலத்திலும் பேசுவோம், எல்லா காலத்திலும் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், எங்கும் பேசுவோம். ஏனென்றால் அது பேசியாக வேண்டிய அரசியல். முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவிலேயே ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவமான ஒரு தலைவர். அவர் ஏன் அதிகம் குறிவைக்கப்பட்டார், அவரை ஏன் இன பகைவர்களால் ஏற்க முடியவில்லை என்பதிலிருந்து அவரை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரிதான். கலைஞரை யார் ஏற்றார்கள், யார் எதிர்த்தார்கள், அதிலிருந்து நாம முடிவு பண்ணலாம். கலைஞரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா? கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் 80 ஆண்டுகளுக்கும் மேலான அவருடைய பொது வாழ்வு முழுவதும் அவர் யாருக்காக பணியாற்றினார், யாருக்காக செயலாற்றினார் என்பதை படித்தால், என்பதை பார்த்தால் தெரிந்துவிடும் அவரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா. நாம பொதுவான அரசியல் தான் பேசுறோம், பொதுவான அடையாளத்தை தான் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் எங்கிருந்து வந்தோம் என்று பார்த்தால்
நான் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவன், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் அப்படி பார்த்தா கூட, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் சிந்தித்தால் கூட எனக்கு கலைஞர் ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்று. அவ்வளவு எளிதில் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது. இந்தியாவில் இடஒதுக்கீடெல்லாம் எப்படி வந்துச்சு, அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பட்ட பாடி என்ன, தந்தை பெரியார் பட்ட பாடி என்ன, சமூக நீதி தலைவர்கள் பட்ட பாடி என்ன, விபி சிங் ஒரு ஆட்சியையே இழக்க வேண்டிய நிலை வந்தது. ஒவ்வொரு இடஒதுக்கீடும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சட்ட சிக்கலை சந்தித்திருக்கிறது. நீதிமன்றங்கள் கேள்வி மேல் கேள்வி போட்டு இடஒதுக்கீடுகளை எப்படி அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஒரு மிக நீண்ட வரலாறு இடஒதுக்கீடு வரலாறுங்கிறது. அப்படி எந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் கொடுக்க முடியாது. இப்ப கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வன்னிய சமூகத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்ல, அது இருக்கா? இல்ல. யார் அதை நீக்கினா? அவருக்கு பின்னால் ஆட்சியில வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீக்கி விட்டாரா? இல்லல்ல. அப்ப எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீட்டை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் நீக்கல, அல்லது எடப்பாடியே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் வாபஸ் வாங்கல. யார் நீக்கினாத? நீதிமன்றம் நீக்கிவிட்டது. ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார்ல, ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தையார் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் முதலமைச்சராக இருந்த போது 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு. நீதிமன்றம் அதை நீக்கிருச்சு. இப்படி பல இடஒதுக்கீடுகள் இந்தியா முழுவதும் பல்வேறு காலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கின்றன, சட்ட சிக்கல்களை சந்தித்திருக்கின்றன. இது எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீதிமன்றங்கள் ரிஜெக்ட் பண்ணாத ஒரு இடஒதுக்கீடு உண்டுன்னா அது என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். மோடி கொடுத்த முற்பட்ட வகுப்பினருக்கான அரிய வகை ஏழைகளுக்கான ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் இருந்தா, சொத்து இருந்தா, என்ன வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தார் அல்லவா, அந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கல. குடியரசுத் தலைவர் இது எப்படி கொடுக்க முடியும்னு பெண்டிங்ல போடல, உடனே கையெழுத்து போட்டாங்க, உடனே நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த இடஒதுக்கீட்டை தவிர இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தில் அது கத்தி தொங்கும். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, தெரியுமா? தெரியும்ல? இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஸ்கேல் வச்சிருக்கான், வரம்பு வச்சிருக்கான். அந்த வரம்பையே உடைத்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி காட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த 69க்கும் கத்தி இருக்கு. அம்மையார் ஆட்சி காலத்தில் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி எல்லா இடஒதுக்கீடும் சேலஞ்ச் ஆகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார். பழங்குடியினருக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தார். பிற்படுத்தப்பட்டோர் என்றிருந்த பட்டியலை பிரிச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கினார். அதுல பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பட்டியலிட்டு தனியா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். பட்டியலின பிரிவில் இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகத்திற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்காத அளவுக்கு சிறப்பாக கொடுத்தார். இப்ப நான் ஒரு இஸ்லாமியன் கலைஞருக்கு நன்றி உடையவனா இருக்கணுமா வேண்டாமா? இருப்பேனா மாட்டேனா? ஒரு இஸ்லாமியர் என்று என்னை பார்த்தால், அப்படி அணுகினால் கூட எனக்கும் என் தலைமுறைக்கும் தன் கையில் இருந்த அதிகாரத்தால் வேலை செய்துவிட்டு போயிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப எவ்வளவு பார்த்து செஞ்சிருக்காரு, எவ்வளவு சவாலான விஷயத்தை செஞ்சிருக்காரு. எவ்வளவு சவாலான விஷயத்தை
எப்படி சட்ட சிக்கல் சந்திக்காத அளவுக்கு செய்திருக்கிறார். எண்ணம் இருக்கலாம், ராஜசேகர் ரெட்டிக்கும் கொடுக்கணும்னு எண்ணம் இருந்திருக்குல்ல, கொடுத்தார்ல, அதுல பிழை இல்லைல்ல, அவரு தானே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா சட்ட சிக்கலை சந்திச்சு நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்ச. ஆனால் கலைஞர், அதுதான் கலைஞரின் பார்வை. என்ன பார்வை? நம்ம கொடுத்துருவோம், ஆனா அங்க இருக்கிறவன் இதை என்ன பண்ணுவான்? மேல இருக்கிறவன் யாரு? ஜட்ஜா இருக்கிறவன் யாரு? நீதிபதிகள் யார்? அந்த இடத்தில் இருப்பது யார்? உச்ச நீதிமன்றத்தினுடைய இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் யார்? உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் யார்? சமூக நீதி கருத்தியலை உள்வாங்கியவர்களா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மையின சமூகங்களில் இருந்து வந்தவர்களா? இல்லை. முழுக்க முழுக்க முன்னேறிய வகுப்பினர் தான் அந்த பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள். நாம கொடுத்துட்டு போயிடுவோம், அவன் விட்டு வைப்பானா? அப்ப இந்த எளிய மக்கள் காலங்காலமா போராடி ஒண்ணு கேட்கிறாங்க, நம்ம அதை கொடுக்கிறோம் அதிகாரத்தை பயன்படுத்தி. அதை நாம ஏனோதானோன்னு கொடுத்துட்டு போயிட்டா அவன் அதை விட்டு வைக்க மாட்டான், அதை ரத்து செய்து விடுவான். இந்த மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆட்சியில் நாம் இருப்போம், இல்லாமல் கூட இருப்போம், ஆனால் நாம் போட்ட சட்டம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுத்தினார். எல்லாருக்கும் இப்படி செஞ்சிருக்கிறார், எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நின்று பேசக்கூடிய பகுதி எது? தரமணி. வரும்போது பார்த்தேன், அப்படியே ஒரு ஐடி காரிடார், அப்படியே டைடல் பார்க்க பார்த்தேன், அப்புறம் இந்த அசண்டாஸ் ஒண்ணு பார்த்தேன். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று ஒரு முன்னேறிய நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, ஒரு வளர்ந்த நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, அந்த உணர்வை இன்றைக்கு இந்த OMR சாலையில் பயணிக்கும் போது பெறுகிறோம் என்றால் இதற்கு விதை போட்டது யார்? டைடல் பார்க்கை கட்டி எழுப்பியது யார்? தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு விதை போட்டது யார்? இன்றைக்கு இளைஞர்கள் அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்களே. பயனடைகிற இளைஞர்கள் தமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை. தமிழ்நாட்டை செதுக்க வேண்டும் என்று செதுக்கினார். இப்படி ஏராளமான திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். மிகப்பெரிய திட்டங்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். தலைமுறைக்கு பார்த்து செய்திருக்கிறார். ஒவ்வொரு சமூகங்களுக்கும் பார்த்து செய்திருக்கிறார். விளிம்பு நிலை சமூகங்களான எளிய சமூகங்களுக்கு புதுரை வண்ணார் நலவாரியம் ஒன்று அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், எமது கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் 2006 இருந்து 2011 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் வைத்த கோரிக்கை தான் இந்த புதுரை வண்ணார்னு ஒரு சமூகம் இருக்கு, அவங்க மிக மிக நலிந்த பிரிவா இருக்காங்க, அப்படி ஒரு சமூகம் இருக்கதே பொதுவெளிக்கு தெரியல, அவர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்து அவர்கள் பிரச்சனையை அரசு கவனிக்க வேண்டும்னு சொன்னார். அந்த கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்டு அந்த 2006 ஆட்சியிலேயே புதுரை வண்ணார் நலவாரியம் அமைத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எவ்வளவு மைக்ரோ லெவல்ல பார்த்தா இதை செய்ய முடியும். அப்போ கோரிக்கை வைத்தது அண்ணன் ரவிக்குமார், செய்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இரண்டு பேருடைய உணர்வும் ஒரு புள்ளியில் சந்தித்தால் மட்டும்தான் இது சாத்தியம். 1000 கோரிக்கைகளோடு போகிறோம், ஆட்சியாளர்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிடுறாங்களா? அப்போ அந்த கோரிக்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு கருத்தியல் பார்வை வேண்டும். அந்த கோரிக்கையை பற்றி அவருக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த கோரிக்கை நியாயமானது. புதுரை வண்ணார் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதை செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஓட் பேங்க் வந்துட போகுது அப்படின்னு சராசரி அரசியல்வாதி அப்படி பதில் சொல்லுவார். அப்படிதானே? இது என்னங்க ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி, இதுக்கு போய் இதெல்லாம் நம்ம செஞ்சு என்ன ஓட்டா வரப்போகுது, இதனால் நமக்கு என்ன ஓட்டு கிடைக்க போகுது என்று சராசரி அரசியல்வாதிகள் தேர்தல் கணக்கோடு ஓட்டு கணக்கோடு ஆட்சியில் இருந்து செய்கிற ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் முடிச்சு போட்டு பார்ப்பார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர், நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், அவர் அந்த பச்சை மை வச்சு கையெழுத்து போட்டுதான திட்டங்களை செயல்படுத்தினார். அதிகாரம், அந்த பச்சைங்கிறது அதிகாரம் இல்லையா? அவர் கையில் இருந்த அந்த பச்சை மை கொண்ட பேனா என்பது பெரியாரின் கையில் இருந்த தடி. ரெண்டும் ஒண்ணுதான். பெரியார் அதிகாரத்தில் இல்ல, கையில தடிய வச்சிருந்தாரு. கலைஞர் அதிகாரத்தில் இருந்தார், பேனா வச்சிருந்தார். அந்த தடியை வச்சுக்கிட்டு அவர் என்னென்ன செய்யணும்னு சொன்னாரோ
அதையெல்லாம் அந்த பேனாவை வச்சுக்கிட்டு செஞ்சு காட்டியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதில் ஒன்றுதான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்கிற சட்டம். அது ஒன்று சாதாரண ஒன்றல்ல. ஆணாதிக்க சமூக அமைப்பில் இன்னைக்கும் ஒரு குடும்பத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு ஆணாதிக்க சமூக அமைப்பு குடும்பத்திலே அது எதிரொலிக்கும், எல்லா இடத்திலும் அது எதிரொலிக்கும். அரசியல் எதிரொலிக்கும், பணியாற்றக்கூடிய இடத்துல எதிரொலிக்கும், ஊடகத்தில் எதிரொலிக்கும். எங்க போனாலும் ஆணாதிக்க ஒரு சமூக அமைப்பு இது. ஆணாதிக்க சமூக அமைப்பு பெண்ணுக்கு சமமான பங்கை சொத்துல எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா ஒத்துக்குமா? அந்த மனம் ஏற்குமா? ஏற்காது. அப்படி இவன் ஏற்க மாட்டான். இவன் பேசி பயனில்ல, சட்டம் போட்டா தான் சரியா வரும் என்று சொல்லி 1989 இப்ப இல்ல, இப்பதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துல சமபங்கு உரிமை கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் இப்ப சொல்லுச்சு. ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு சட்டத்தை போடுவதற்கு ஒருவருக்கு சிந்தனை வர வேண்டும் அல்லவா? அதுதான் பெரியாரிய சிந்தனை, அதுதான் அம்பேத்கரிய சிந்தனை, அதுதான் மார்க்சிய சிந்தனை, அதுதான் முற்போக்கு சிந்தனை. அப்படிப்பட்ட தலைவர். அப்படி அவருடைய திட்டங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே முற்போக்கானதாக இருக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நீண்ட கால பயனை தரக்கூடியதாக இருக்கும். அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவர் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்? இப்ப நான் சொன்னதெல்லாம் வச்சு அவர் நினைவு கூறப்படுறார். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பிறந்த நாள் வருது, நினைவு நாள் வருது இல்ல? எல்லா தலைவருக்கும் வருது. மறைந்த எல்லா தலைவர்களின் நினைவு நாளையும் கடைபிடிக்கிறார்கள், எல்லா தலைவர்களின் பிறந்த நாட்களையும் கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடப்படும் போது அவர்களுடைய நேர்மறையான அம்சங்களை மட்டுமே வைத்துத்தான் விவாதம் நடக்கிறது. இப்ப ராஜாஜி மூத அறிஞர், சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய அறிஞர், பெரியாரின் தோழர். கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட நாகரிகமான அரசியலை முன்னெடுத்த தலைவர் பெருமக்களில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட நிறைய பின்புலம் இருக்கு அவருக்கு. உடம்பெல்லாம் மூளை என்று சொல்வார்கள் ராஜாஜியை பற்றி சொல்லும்போது. இப்ப ராஜாஜியை நினைவு கூறும் போது எப்படி நினைவு கூறுறோம்? ஏதாவது எதிர்மறையான அம்சங்களை வைத்து அவரை நினைவு கூறுகிறார்களா? அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், அதை தந்தை பெரியார் முறியடித்தார், காமராசரை முன்னிறுத்தி அந்த அரசியலை தமிழ்நாடு முறியடித்தது என்பது மிகப்பெரிய வரலாறு. ஆனாலும் கூட ராஜாஜி மிக முக்கியமான ஒரு அரசியலை செய்திருக்கிறார். என்ன அரசியல்? இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி சொல்லும் போது வாரிசு அரசியலை கொண்டு வந்தவரே கலைஞர் தான் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்றாங்க. வாரிசு அரசியலா? அது திமுக தாங்க, அது கலைஞர் தாங்க அப்படின்னு சொல்லி கலைஞருக்கு அதை காயின் செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலினுடைய அந்த தொடக்கம் எங்கிருந்து வந்தது என்றால் ராஜாஜி அரசியலில் இருந்தார், ராஜாஜி மகன் அரசியல் இருந்தார். அப்ப வாரிசு அரசியல்னு சொன்னா நீங்க யாரை நினைவு கூறணும்? ராஜாஜி தான் நினைவு கூறணும். இப்ப நான் சொன்ன செய்தி உங்களுக்கே புதுசா இருக்கா இல்லையா? புதுசா தானே இருக்கு. ஏன் புதுசா இருக்கு? யாருமே அதை சொல்லல, சொல்ல மாட்டாங்க. நேரா எடுத்துட்டு வந்து சீலை இங்க போட்டுருவாங்க, போட்டு போயிடுவான். அதுபோல ஊழல் என்று சொன்னால் உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் தங்கை மதிவதனி சொன்னார். உடனே கலைஞர் தான் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு செட் பண்றாங்க. ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த டேக்லைன் போட்டு அதை வைரல் பண்றாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் பதவி இழந்தவர் யார் தெரியுமா? கலைஞரா? பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போனது யாரு? இல்ல, அது ரொம்ப லேட்டஸ்ட். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆழ்வார்பேட்டையில் ஒரு ரோடு இருக்கு தெரியுமா? என்ன ரோடு? டிடிகே ரோடு. டிடிகேன்னா என்ன? டிடி கிருஷ்ணமாச்சாரி. அப்புறம் எப்படி நினைவு கூறுவாங்க ஊழலுக்கு? டிடிகே தான் ஊழல் குற்றச்சாட்டில் முதலாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டவர். தெரியுமா யாருக்காவது? ஏன் வந்து சேரல அந்த செய்தி?
அப்போ எப்படி கருத்தை கட்டமைக்கிறார்கள், எப்படி ஒரு அரசியலை கட்டமைக்கிறார்கள். சரி, ராஜாஜியை விட்டுருவோம், டிடிகே விட்டுருவோம். ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு பதவி இழந்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே யார்? முத்தமிழறிஞர் கலைஞரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களா? யார்? ஜெயலலிதா அம்மையார். அப்போ மதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி நீ ட்ரெண்ட் பண்ணணும்ல, யாராவது பண்றாங்களா? ஜெயலலிதா அம்மையாருக்கும் நினைவு நாள் பிறந்த நாள்லாம் வந்துட்டு போதில்ல, ஆனால் பேச மாட்டாங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் கூட தண்டிக்கப்படவில்லை. சர்க்காரியா கமிஷன் உட்பட கலைஞர் மீது வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதல்ல செய்தி, அதல்ல செய்தி. நீதிமன்றத்தால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது செய்தி கிடையாது. கலைஞருடைய பின்புலம் என்ன, நாம் பட்டியல் போட்டவருடைய பின்புலம் என்ன, அதுதான் முக்கியமானது. டிடி கிருஷ்ணமாச்சாரியாரின் பின்புலம் என்ன, ஜெயலலிதா அம்மையாரின் பின்புலம் என்ன, கலைஞரின் பின்புலம் என்ன, எல்லா பின்புலத்தையும் பாருங்க. இவருடைய சமூக பின்புலம் என்ன, அவர்களின் சமூக பின்புலம் என்ன, இவருக்கு பின்னால் இருக்கிற லாபி என்ன, அவர்களுக்கு பின்னால் இருந்த லாபி என்ன, இவருடைய பொருளியல் பின்புலம் என்ன, அவருடைய பொருளியல் பின்புலம் என்ன, எல்லா பின்புலத்தையும் எடுத்து பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க. இவர் விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையில் இருந்து வந்த தலைவர். அவர் ஏன் வந்து உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தார் டெய்லி? ஜெயலலிதா அம்மா எழுதிட்டு இருந்தாங்களா? தேவையில்லை. ஏன்? அந்த அம்மாக்கு எழுதுறதுக்கு 1000 பேர் இருப்பான், இவருக்கு எழுதுறதுக்கு ஆள் இருக்காது, இவர் தான் எழுதணும். புரியுதா பிரச்சனை? கலைஞர் சந்தித்த பிரச்சனை. கலைஞர் ஏன் பேசிக்கொண்டே இருந்தார்? அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்களா? அந்த அம்மாவுக்கு பேசுறதுக்கு 1000 பேர் வருவான், இவருக்கு பேசுறதுக்கு அவர் தான் பேசணும். கலைஞர் ஏன் அன்றாடம் அரசியல் செய்து கொண்டிருந்தார்? அந்த அம்மா அன்றாட அரசியல் செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? இல்ல. அன்றாட அரசியல் செய்யணும், அன்றாடம் பேசணும், அன்றாடம் எழுதணும், தன் மீது வரக்கூடிய அவதூறுகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு அன்றாடம் பதில் சொல்லணும். அங்க வேற யாரோ உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, பதிலா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி வேலை செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த அம்மா வாழ்நாள் அவங்களை சந்திச்சிருக்க கூட மாட்டாங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரிக்காக பேசுவதற்கு, ஜெயலலிதா அம்மையாருக்காக பேசுவதற்கு வலதுசாரிகள் முட்டி மோதிக்கொண்டு வருவார்கள். ஆனால் ஒரே ஒரு வலதுசாரி கூட கலைஞருக்காக வாதாட வரமாட்டான். வலதுசாரிகள்னா யாரு? அவங்க தான் எல்லா செக்டார்லையும் ஊடுருவி இருக்கிறவங்க, எல்லா செக்டார்லையும் நிறைந்திருப்பவர்கள். மீடியாவா அவங்க தான் இருப்பாங்க, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நீதிமன்றங்களா அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. எல்லா அரசு அதிகார பொறுப்புகளா, முக்கிய முதன்மை பொறுப்புகளா அவங்க தான் இருப்பாங்க. அப்படி அவர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையில் இவருக்கு பேசுறதுக்கு, லாபி பண்றதுக்கு, எழுதுறதுக்கு ஆளே கிடையாது. இவரா செய்யணும், அல்லது இவர் கருத்தை ஏற்றுக்கொண்ட வலிமையற்ற பின்புலத்தை கொண்ட நாம செய்யணும். இதுதான் இவருடைய நிலை. அப்படி இருக்கும்போது இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அம்மையார் மீது ஒரு குற்றச்சாட்டு. அம்மையாருக்கு சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு பெரிய லாபி இருக்கு, எவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் வருவாங்க, எவ்வளவு பெரிய பின்புலம் இருக்கு. அம்மையார் கேட்டு கொள்ளாமலேயே வந்து பேசுவதற்கு ஆள் உண்டா இல்லையா? ஆள் உண்டு. கலைஞருக்கு அப்படி உண்டா? அப்போ மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் சட்ட ரீதியில் அவரால் வெற்றி பெற்று வர முடியவில்லை. பின்புலமே இல்லாமல் சட்ட ரீதியில் வெற்றி பெற்று வந்தார் கலைஞர். அதற்கு பிறகு 2G அந்த குற்றச்சாட்டில் ஆராசா அவர்களும் கனிமொழி அவர்களும் அதே மாதிரி சட்ட ரீதியில் வாதாடி போராடி வெளியே வந்தாங்க. மோடி காலில் விழுந்து வரல, மோடி கொண்டு வந்த சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டுட்டு சரண்டர் ஆகி வரல, மோடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரல, தேர்தலில் மோடியோட கூட்டணி வச்சுட்டு வரல. மோடி சந்தித்த 3 நாடாளுமன்ற தேர்தல், 2014 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தல், 3 தேர்தலிலும் மோடியை எதிர்த்து அணியை கட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த வரலாறு தான் இங்கே உள்ள வரலாறு. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க, எப்படி வந்து விடுதலை ஆவதற்கு உதவி செய்வாங்க? அப்போ அரசியல் ரீதியாக சமரசம் செய்து கொள்ளாமல்
சட்ட போராட்டத்தை மட்டுமே நடத்தி வெளியே வந்தாங்களா இல்லையா, விடுதலை ஆனாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஊழல்னா நேர கொண்டு வந்து சீலை இங்க போட்டுருவாங்க, நேர சீலை இங்க தான். அப்ப வாரிசு அரசியல்னா சீலிங்க தான், ஊழல்னா சீலிங்க தான். இப்படியே ஒவ்வொன்றா எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாத்துக்கும் பழியை, அவப்பெயரை, இழி சொல்லை வாழ்நாள் முழுவதும் கலைஞர் சந்தித்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் சந்தித்திருக்கிறார். தமிழின துரோகி என்று ஒரு பட்டத்தை கொடுத்து விட்டார்கள். தமிழின தலைவர் என்று அவரை அழைப்பதற்கு பதிலாக தமிழின துரோகி என்று பட்டியலை கொடுத்து பெயரை கொடுத்துட்டாங்க. எப்படி அது? இன்றைக்கு நாம் பார்க்கிற தமிழ் அறிஞர்களுக்கான அத்தனை நினைவு சின்னங்களையும் எழுப்பியவர் அவர்தான். டி நகர்ல போனீங்கன்னா மாப்போசியுடைய திருவுருவ சிலை இருக்குது. மாப்போசியார் ஒரு தமிழ் தலைவர், வடக்கெல்லை தெற்கெல்லை போராட்டத்தை முன்னின்று நடத்திய, நம்முடைய எல்லை பகுதிகளை மீட்பதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு சிறப்பு செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் நம்மளை எதிர்த்தவராச்சு, அவர் எதிர்த்து பேசியவராச்சு பார்க்கல. ஆனால் இலங்கையில் போய், ஈழத்தில் போய் இந்திய அமைதிப்படை தமிழ் மக்களை அழித்துவிட்டு வருது. இங்க அமைதிப்படைய வரவேற்பதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் போனும் புரோட்டோகால். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் போக முடியாது, வரவேற்க முடியாது என்று சொல்லிவிட்டார், மறுத்து விட்டார். ஆனால் தமிழர் தலைவராக போற்றப்படுகிற ஐயா மாப்போசி அவர்கள் போய் அமைதிப்படை வரவேற்றார். வாழ்நாள் முழுவதும் இந்தி எதிர்ப்பு அறப்போரில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கள்ளக்குடி போராட்டம் அதற்கு சாட்சி. அவர் ஒரு மொழி உரிமை வீரர் என்பதற்கான சாட்சி. அப்படி ஏராளமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை முதலில் அந்த அந்தஸ்தை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால அவரை தமிழின தலைவர் நாம சொல்றோம். ஆனால் தமிழின துரோகின்னு சொல்றவங்க தமிழின தலைவர் யார சொல்றாருன்னா மாப்போசியை சொல்கிறார்கள். அவர் தான் அமைதிப்படை வரவேற்றாரு. ஏன் இந்தியை நாம படிக்க கூடாதுன்னு மல்லு கட்டினவரும் அவர் தான். எப்படி வரலாற்றை திருப்பி போடுகிறார்கள், வரலாற்றை அப்படியே மாற்றி போடுகிறார்கள். மாப்போசியை நாமும் போற்றுகிறோம், அவருடைய போராட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் அவரை எப்படி நினைவு கூறுகிறார்கள், இவரை எப்படி நினைவு கூறுகிறார்கள்? ஒவ்வொன்னா இப்படி நான் பட்டியல் போட்டுக்கிட்டே போக முடியும். மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது, மிக நீண்ட வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் கலைஞரை குறிவைத்தவர்கள் இப்படி அவர் யாரு, அவர் பேக்ரவுண்ட் என்ன, அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு என்பதை பார்த்து எரிச்சல் அடைந்து அவர் மீது கல்லறிபவர்கள். எனவே அவர்கள் கல்லறிகிறார்கள் என்றால் அந்த பின்புலத்தை நம்ம பார்க்கிறோம், அவங்க பேக்ரவுண்ட பார்க்கிறோம், அவங்க ஏன் இதை செய்யறாங்கன்னு பார்க்கிறோம். அவங்க கல்லறியக்கூடிய அவளுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போதுதான் வரலாறு நமக்கு சில பாடங்களை தருது. அந்த இடத்தில் தான் கலைஞருக்காக எப்போதும் பேச வேண்டியிருக்கிறது. அது கலைஞருக்காக பேசுறதல்ல, அல்லது அவர் கட்டிக்காத்த திமுக என்கிற கட்சிக்காக பேசுவதல்ல, அல்லது இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கிற அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நெருக்கமானவர் அதனால பேசணுங்கிறதுக்காக இல்ல, அல்லது இங்க கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துற அண்ணன் மாசு நம் மீது பேரன்பு வச்சிருக்கிறாரு அதனால கூப்பிடுறாரு அதனால போய் பேசுவோம் என்கிற குறுகிய கணக்கில் அல்ல. நான் பட்டியல் போட்டது அனைத்து என்ன வரலாற்று நிகழ்வுகள். ஒவ்வொன்றுக்குள்ளையும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளையும் நாம தாங்கி இருக்கக்கூடிய கொள்கை இருக்கு. நாம அரசியலுக்கு வந்திருக்கிறதே இந்த கொள்கைக்காகத்தான், அரசியல்ல இருக்கிறதே இந்த கொள்கைக்காகத்தான். இந்த கொள்கையை விட்டுட்டு எந்த அரசியலை பேச முடியும்? நம்ம எந்த அரசியலை பேச முடியும்? தேர்தல் வரும் போகும், வெற்றி வரும் போகும், அணி இருக்கும் மாறும், அதெல்லாம் தேர்தல் அரசியல்ல எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அணி இப்படியே இருக்குன்னு சொல்லிட முடியுமா? 10 வருஷமா கட்டி காப்பாத்தினாது அணியே 10 நாள்ல போயிடுச்சு. போச்சா இல்லையா? 10 வருஷமா கட்டி காப்பாற்றிய அணி கொள்கை ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கொள்கை ரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? கொள்கை ரீதியாக மாநில உரிமை சார்ந்து ஏதாவது விட்டு கொடுத்தாங்களா? பிஜேபியோட ஏதாவது சமரசம் செய்தார்களா? கொள்கை ரீதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி ஒரு 10 நாளில் 10 ஆண்டு காலம் தொடர்ந்த பல தேர்தல்களாக தொடர்ந்த ஒரு அணி ஒரே ஒரு தேர்தல் பின்னடைவில் இல்லாம போச்சு?
அப்போ 10 ஆண்டுகளாக தொடர்ந்த கொள்கை கூட்டணியே 10 நாளில் காணாமல் போகும் என்றால் கோடிட்ட இடத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்போ அணிகள்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த அணிதான் நீடிக்கும், இந்த அணிதான் தொடரும். ஆனால் கொள்கை நீடிக்கும், கொள்கை தொடரும், கொள்கை நீடிக்க வேண்டும், கொள்கை தொடர வேண்டும். கருத்தியல் அரசியல் தமிழ்நாட்டில் தொடர வேண்டும். கருத்தியல் அரசியல் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியல், அந்த அரசியல் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அரசியலற்ற அரசியல் ஒரு நாளும் தமிழ்நாட்டை காப்பாற்றாது. ஏன்? சம்பந்தப்பட்ட கட்சியே காப்பாற்றாதுங்கிறதுக்கு உதாரணம் தான் அதிமுக. அரசியலற்ற அரசியல் அதிமுகவின் அரசியல். எம்ஜிஆர் வந்தாரு, இப்ப இதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய பேரெழுச்சி ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்சியை பிடித்தார். அதற்கு பிறகு அம்மையார் வந்தார், அவரும் வழிநடத்தி ஆட்சியை பிடித்தார். அதிக முறை தமிழ்நாட்டை ஆண்டார்கள். ஆனால் எம்எல்ஏக்களை கட்டி காப்பாற்ற முடிகிறதா? பாருங்க, ரெசார்ட்ல அடைச்சு வைக்க வேண்டிய நிலைமை தானே வந்துச்சு. ஆனால் இந்தியாவிலேயே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு, ஒரு கட்சி தான் எம்எல்ஏக்களை ரெசார்ட்ல அடைச்சு வைக்கவே இல்லை. அவங்கவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. ஏன்னா கருத்தியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி எப்படிப்பட்ட அலையடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. கலைஞர் அப்படி கவலைப்படவில்லை. 3 முறை தொடர்ந்து எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். கலைஞர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாரா? திமுக காரங்க எல்லாம் அதிமுக போய் சேர்ந்துட்டாங்களா? அண்ணன் துரைமுருகன் அவர்களோடு ஒரு நாள் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் மனந்திறந்து என்கிட்ட பேசினார். அவருடைய கோட்டுப்புறம் இல்லத்துல நான் இதெல்லாம் நீங்க எழுதுங்க அப்படின்னு, எங்க போய் எழுதுறது, எல்லாம் வயசாகி போச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் சொன்ன செய்தியில ரொம்ப முக்கியமானது, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இடையே இருந்த பிணைப்பு. வாடா போடான்னு கூப்பிடுவாரு. அவர் தான் எனக்கு எல்லாமே செஞ்சு வச்சாரு, என்னை படிக்க வச்சாரு, நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னார். அவருடைய இருக்கையில் அமர்ந்துட்டு எம்ஜிஆர் சொல்றாராம், கட்சிக்கு வந்துரு அப்படின்னு. ஜன்னலை திறந்து அங்க போய் நின்றுட்டு மாடியில நின்றுட்டு துரைமுருகன் சொன்னாராம், இதுல இருந்து குதிங்கன்னு சொன்னா நான் குதிச்சிருவேன், ஆனா கட்சி மாறான்னு சொன்னா மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து குதிங்கன்னா நான் குதிச்சிருவேன், ஆனா கட்சி மட்டும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப என்ன அடிப்படை அதுல? அப்போ 3 முறை ஆட்சியில் இருக்கிறாரு, தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாரு. திருப்பி ஆட்சிக்கு வருவோமா இல்லையாங்கிற ஒரு தயக்கம், ஒரு கேள்வி இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இயல்பா வரும்ல. சரி, அப்ப அவர் தான் கூப்பிடுறாருல, போயிடலாம்ல. ஆனாலும் போகாமல் அவரை தக்க வைத்தது எது என்றால் அவர் உள்வாங்கிய அந்த திராவிட இயக்க அரசியல், கருத்தியல். அப்ப அந்த அரசியலுக்கு இடம் இந்த இயக்கமும் இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வெற்றி தோல்வி பிரச்சனையே கிடையாது. அப்ப கலைஞரை நினைவு கூர்வது என்பது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நினைவு கூர்வது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான கால தேவையாக இருக்கிறது. அவருடைய அரசியலை இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், அவருடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து செய்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் படிப்பதற்கு, நாம் வேலையை பெற்றிருப்பதற்கு, இந்த சமூகத்தில் ஒரு சமநிலை நிலவுவதற்கு, வடமாநிலங்களை போல் இல்லாமல் தமிழ்நாடு தனித்துவமாய் இருப்பதற்கு யார் காரணம் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க இளைஞர்களே என்று நம்ம இளைஞர்கள்ட்ட உரையாடணும். தலைமுறை மாறிவிட்டது. ஒரு புள்ளியோரம் பார்த்தேன், என்னோட இருக்கக்கூடிய தம்பி எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். 2029 தேர்தல் 60 விழுக்காடு அந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு. 2031 தேர்தல் முழுமையாக அந்த தேர்தலை தீர்மானிக்க போகிறவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு ஒரு புள்ளி வரம் பார்த்தேன். அப்போ காலம் மாறிடுச்சு, கோலம் மாறிடுச்சு. முழுக்க 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 இளைஞர்கள் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள், இப்போதும் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த தலைமுறையிடம் பேசுவதற்கு
திராவிட இயக்கத்திடம்தான் 1000 செய்திகள் இருக்கின்றன. வேற யார்ட்டையும் கிடையாது, செய்தி கிடையாது பேசுறதுக்கு. யார்கிட்ட இருக்கு செய்தி? தமிழ்நாட்டில் இளைஞர்களிடம் உரையாடுவதற்கான செய்தி யாரிடம் இருக்கிறது? திராவிட இயக்கத்திடம் இருக்கிறது. ஏன்? திராவிட இயக்கம் தான் நீட்டுக்கு எதிராக வலிமையான போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. அது யாருக்கான அரசியல்? திராவிட இயக்கம் தான் 50 விழுக்காட்டை தாண்டிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி படிப்போர் விழுக்காடை தொட்ட தமிழ்நாடு என்கிற பெயரை பெற்று தந்திருக்கிறது. அது யாருக்கான அரசியல்? இந்தியாவிலேயே ஆணுக்கு நிகராக பெண்கள், மாணவர்களுக்கு நிகராக மாணவிகள், இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கும் மிகுதியாக மாணவிகள் படிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்கிற செய்தி, அது யாருக்கான அரசியல்? கட்டணமில்லா பேருந்து பள்ளி மாணவர்களுக்கு யாருக்கான அரசியல்? பஸ் பாஸ் கொடுத்தார்ல கலைஞர், லேப்டாப் கொடுத்தார்ல, என்னென்ன கல்வி உபகரணங்கள் உண்டோ அத்தனையும் அரசு கொடுக்கும் என்று கொடுக்கப்பட்டதே, அது யாருக்கான அரசியல்? மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் யாருக்கான அரசியல்? இந்தியாவில் எங்க உண்டா இதெல்லாம்? இப்படி ஒரு வளர்ச்சி இந்தியாவில் எங்காவது உண்டா? உண்டுன்னா காட்டிட்டு பேசு, விவாதிப்போம். அப்படி நாம் மிகப்பெரிய உச்சத்தை எட்டியிருக்கிறோம். முழுக்க இளையோருக்கான திட்டங்கள், முழுக்க இளைஞர்களை பிற்போக்காக இழுத்து விடாமல், சாதிய மதவாதத்தை சொல்லி அவர்களை சுருக்கி விடாமல், வளர்ச்சியை சொல்லி, கல்வியை சொல்லி அப்படி வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசியல். அதனாலதான் சாதிய மதவாத சக்திகள் இங்கே வெற்றி பெற முடியவில்லை. சாதி அணிதிரட்டல் செய்த கட்சி ஏற்கனவே ஜெயிச்சிட்டு இருந்ததை கூட பின்னாடி தோத்திருக்காங்க. ஏன்? தமிழ்நாட்டில் அது பழக்கம் இல்லை, அது எடுபடாது. தேர்தல் அரசியல் அது எடுபடாது. மதவாத அரசியலை சொல்லி வந்த கட்சி 3 முறை இந்தியாவே ஏத்துக்கிச்சு, தமிழ்நாடு ஏத்துக்கல. ஏன்? இங்க அதை சொல்லி மக்களிடம் எடுபடாது. அப்ப என்ன சொன்னா எடுபடும்? வளர்ச்சியை சொன்னால் எடுபடும், கல்வியை சொன்னால் எடுபடும். இப்படி சொல்லித்தான் தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்றி வந்திருக்கோம் என்னும் போது எப்படி அது இந்த தேர்தலில் மாறிச்சு? எப்படி அது மாறியது? இதை ஆய்வு செய்ய வேண்டும். இதை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். தேர்தல் வெற்றி இரண்டாவது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தமிழ்நாடு போகிற திசை அது வளர்ச்சியை நோக்கிய திசையாக இருக்க வேண்டும். அது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய பாதையில் பயணிக்கிற திசையாக இருக்க வேண்டும். அது கல்வி முன்னேற்றம் என்கிற திசையாக இருக்க வேண்டும். அந்த திசையை நோக்கி மீண்டும் தமிழ்நாட்டை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி, அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் வாழ்க்கை மிகுந்த பாடமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.